ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃப், குட் அட்டெம்ப்ட் என்ன, எக்ஸாம் அனாலிசிஸ் என்ன டாப்பிக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு தமிழ்நாடு ஹஸ்பண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட்ஸ். லாஸ்ட் இயர் நம்ம இந்த எக்ஸாமை பொறுத்தவரை அக்யூரேட்டாக எக்ஸாம் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் கட்டாக கொடுத்துருந்தோம். ஐபிபிஎஸ்பிஓ மாதிரி இதுவும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம் ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். நானும் நிறைய பேர்கிட்ட விசாரிப்பேன். பட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆப் லிங்க்ஸை யூட்டிலைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்தவரை எக்ஸாம் ரொம்ப 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 ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொன்ன அதே ஆர்டரில் தான் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸாம் லெவல், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொன்ன அதே பேட்டர்னில் தான் வந்திருக்கு. பார்த்துட்டு போனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டாக என்ன குட் அட்டெம்ப்ட், என்ன கேட்டிருந்தாங்க, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், நீங்கள் அதில் என்ன பண்ணியிருந்தால் அது பெஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன டாபிக் கேட்டிருந்தாங்க பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்தவரை ஸ்கோர் பூஸ்டர் அப்படின்னு இதில் என்னென்ன இருக்குது, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட் வேர்ட், கிளாஸ் டெஸ்ட், இதிலிருந்து நீங்கள் நிறைய மார்க்கை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அண்டு மேட்ச் த காலம் மோஸ்ட்லி வராதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி வந்தால் கூட 1 or 2 கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா? கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சில செட்டில் ஒரு மட்டும் வரும். 1 மார்க் வந்திருக்கு. இங்கேயே நீங்கள் ஓரளவுக்கு உங்களை இங்கிலீஷில் செக்யூர் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் கிராமர் வரவங்க எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் அந்த மாதிரி போயிருப்பாங்க. மீதி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர்சி போயிருப்பாங்க. இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை எவ்வளோ குட் அட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல் இருந்து 28 ப்ளஸ் அப்படிங்கிறது குட் அட்டம். நிறைய பேர் 30 ப்ளஸ் 30 அவுட் ஆஃப் 30 அட்டன் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு கரெக்டாகிறது 25 ப்ளஸ் ஆச்சு மினிமம். கரெக்டாக கொஞ்சம் நல்ல இப்போ ஆப்டியில் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 22ல் இருந்து இங்கிலீஷில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட் ஓப்பன் ஆனது நமக்கு என்ன வந்துச்சுன்னா ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை என்னென்ன ஸ்கோர் பூஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிலாஜிசம், டைரக்ஷன், ஆல்பா நியூமரிக் சீரியஸ், இன்ஈக்வாலிட்டி, இதெல்லாம் எதுக்கு அடிச்சிருந்தாலும் அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் 3 பசில், ஃப்ளோர், ஸ்கொயர், சீக்வன்ஸ் பசில் அப்படிங்கிற மாதிரி 3 பசில் கேட்டிருக்காங்க. அப்புறமா நீங்கள் பிளட் ரிலேஷன் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். மீனிங்ஃபுல் வேர்ட், ஆட் மேன் அவுட், நம்பர் பேஸை. ஏன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 நிமிஷத்தில் உங்களால் ஒரு பசில் போட முடியுமா? போட முடியாது. இதுவே நீங்கள் ஒரு 4 நிமிஷம் இருக்கும்போது பசில் ஒரு 3 நிமிஷம் அட்டன் பண்ணிவிட்டு, இல்லை பிளட் ரிலேஷன் 3 நிமிஷம் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் இருக்கும்போது, இப்போ நான் சொன்னலே அந்த லாஸ்ட் 3 கொஸ்டின் அதில் ஏதாச்சும் 1 அட்டன் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை முன்னாடி அட்டன் பண்ணிவிட்டு, இந்த 1 மார்க் முன்னாடி அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பஸ்ஸில் கடைசியாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன, இது அப்கமிங் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இப்போ சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக நீங்கள் பஸ்ஸில் அந்த 2 நிமிஷத்தில் அட்டன் பண்ண முடியாது. சால்வ் பண்ணால் கூட 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பஸ்ஸில் முன்னாடி அட்டன் பண்ணிவிட்டு இதில் 3 கொஸ்டினில் 1 அட்டன் பண்ணிவிட்டு மீது 2 ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டைம் எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே தான் இது ஆப்டியில் கேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை கற்றுக்குவாங்க. ரைட்டு. ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 33 ப்ளஸ் அப்படிங்கிறது டூயபிள், 33லேருந்து 35 அப்படிங்கிறது டூயபிள். 35 அவுட் ஆஃப் 35 தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மீனிங்ஃபுல் வேர்டை விட்டுட்டீங்க, இல்லை அந்த ஏதோ ஒன்று இந்த நம்பர் பேஸ் ஏதோ ஒன்று விட்டுட்டீங்க, டைம் பத்தலை, ஏதோ ஒன்றுனா கூட 33 அப்படிங்கிறது குட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் மாடரேட் தான். மற்ற செக்ஷனை விட இது கொஞ்சம் மாடரேட் தான் அப்ளிகேஷன் சம்மில். ஓகேங்களா? இதுவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே பேட்டர்ன் தான். ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து மினிமம் 15 வரும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் 11, நம்பர் சீரியஸ் 6, 17 கொஸ்டின் இங்கேயே கவர் ஆயிடுச்சு. ப்ளஸ் 5 டிஐ போட்டால் 22 ஆயிடுச்சு. 13 அரித்தமெட்டிக்கில் நீங்கள் ஒரு 5 விட்டுட்டீங்க அப்படின்னா கூட லாஸ்ட் மினிட் டிப்ஸுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அரித்தமெட்டிக்காக ராங் நம்பரா எது சூஸ் பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி கஷ்டமாக சில கொஸ்டின்ஸ் அரித்தமெட்டிக் வரும். அரித்தமெட்டிக்லேயே ஈஸியான கொஸ்டின் வேரியபிள் வச்சு
பெரிய கொஸ்டின் ஒன்று இருக்கும். சிம்பிளாக ஒரு 10 செகண்டில் ஆன்சர் எழுதுற மாதிரிலாம் கூட அரித்மெட்டிக்கல் சம் இருக்கும். ஓகேங்களா? அதை சூஸ் பண்ணி ஒரு 8 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தீங்களா கூட உங்களுக்கு 30+ கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 30+லேருந்து 32 அப்படிங்கிறது தான் ஆப்டிடியூட் செக்ஷனுக்கான குட் அட்டம். பட் நீங்கள் அக்யூரேட்டாக 28 பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீசனிங் ஒரு நல்ல அட்டம், இங்கிலீஷும் ஒரு நல்ல அக்யூரேசி பண்ணியிருக்கீங்க, நல்லா அக்யூரேஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் குட் அட்டம் என்ன அப்படின்னா இதுலேருந்து ஒரு 5, இதுலேருந்து ஒரு 2, இதுலேருந்து ஒரு 5. ஓகேங்களா? ஒரு 12 மார்க்கை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. 87 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான குட் அட்டம். பட் அக்யூரேட்டாக இருக்கணும்ல, அக்யூரேட்டாக தப்பு அதெல்லாம் போய் நீங்கள் ஒரு 82ல் இருந்து ஒரு 90+ வரை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தா தப்பானதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்தா உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80+ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஸ்டாண்டர்டான ஒரு ரேஷியோ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 1:10 1:15 சொல்லுவாங்க. பட் 1:25 1:30 மெயின்ஸுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு கட் ஆஃப் உடைய மார்க் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால் உங்களுக்கு 80+ மார்க்குக்கு மேலே வரும் அப்படின்னாலே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்டு இந்த ப்ராக்டிஸ் மற்ற மெயின்ஸ் எக்ஸாமுக்காச்சும் படிங்க. உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம ஷிஃப்ட் பண்ணி எக்ஸாம் எழுத ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் 90+ தாண்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்குது. மெயின்ஸுக்கு தீவிரமாக படிங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எப்போயோ ஒரு டைம் தான் வரும். 80+லேருந்து மெயின்ஸுக்கு படிங்க. 90+ வெறித்தனமாக படிங்க. சரிங்களா? 80+ மார்க் கிட்ட இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் மேலேயும் ஒரு கண் இருக்கணும், அடுத்த எக்ஸாம் மேலேயும் ஒரு கண் இருக்கணும். இவங்க 90+ அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாமை சீரியஸாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். இவங்களும் சீரியஸாக தான் பண்ணணும். பட் அடுத்த எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணி இது ஒன்றே நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். சரிங்களா? நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் உடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டா இது. அதில் லெஃப்ட்டு ரைட்டுக்கு பாட்டமில் போனீங்க அப்படின்னா இந்த லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஆப் லிங்க்கு iOS கூட இருக்குது, வெப்சைட்டு கூட இருக்குது. வெனோம் சாரும் ஏகே சாரும் சேர்ந்து நம்ம பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஆப்டிடியூட் மெயின்ஸ் முடிச்சுட்ருக்கோம். ஓரளவுக்கு டிஏ கேஸ் லெட்டராக முடிச்சாச்சு. இப்போ அப்ளிகேஷன் நம்மளை ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் இப்போ பிஓ மெயின்ஸ் போட்டுட்ருக்கேன். அதே சமயம் ரீசனிங் பேசிக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்மளுடைய ஆப்பை உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவில் முக்கியமாக உங்களோட அட்டெம்ப்ட் என்ன கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த பேங்கிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.